அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கேற்றிருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர், நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய மேலாண்மை இயக்குனர் மற்றும் ராசிபுரம் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தினுடைய துணை பதிவாளர் ஆகியோருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழர் திருநாளாம் தை திருநாளை தமிழர்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடின மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களுக்கு பொங்கல் பரிசாக 2026ஆம் ஆண்டு இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்திருக்கிறார்கள். அந்த பொங்கல் பரிசு தொகுப்பின்படி ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, கரும்பு 1, ரொக்கப்பணம் ரூபாய் 3000 இந்த பரிசு தொகுப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது. நமது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை பொங்கல் பரிசு தொகுப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைப்படி மாவட்டம் முழுவதும் தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு உரிய காலத்தில் சென்றடைய கூட்டுறவுத்துறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அறிவுரையின்படி சிறப்பாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் இந்த தை திருநாள் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற தகுதியான குடும்ப அட்டை 5,40,232 குடும்ப அட்டை கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த குடும்ப அட்டைகளுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்று பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, கரும்பு 1, ரொக்க பரிசு 3 ரூபாய் 3000 வழங்கப்பட இருக்கிறது. இது கூட்டுறவுத்துறையின் கீழ் மற்றும் நுகர்பொருள் வாணிப கழகம் மகளிர் சுய உதவி குழு கீழ் இயங்கக்கூடிய நியாய விலை கடைகள், நம் மாவட்டத்தில் 976 நியாய விலை கடைகள் உள்ளது. இந்த 976 நியாய விலை கடைகள் மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 3000 ரூபாய் ரொக்க பரிசை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலமாக ஒவ்வொரு நியாய விலை கடைக்கும் சென்று சேர்க்கின்ற அந்த பணியை 3000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ரொக்க பணம் வழங்கப்படுகிறது. இதை வங்கியிலே அந்த பணத்தை பெற்று ஒவ்வொரு நியாய விலை கடைக்கும் தொடக்க கூட்டுறவு வங்கிகள் மூலமாக வழங்குவதற்கான அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட வரக்கூடிய பணியை ஒருங்கிணைக்கின்ற பணியை அந்த பணியை நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியானது முன்னின்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் 5,40,232 குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 100 கோடியே 62 லட்சம் ரூபாய் 100 கோடியே 62 லட்சம் ரூபாய் 162 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இது நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 வீதம் 5,40,232 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 162 கோடி ரூபாய் வழங்குகின்ற பணியை முன்னின்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க கூட்டுறவு சங்கங்களுடைய அதிகாரிகள், பணியாளர்கள் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டுறவுத்துறை இந்த பொங்கல் பரிசை வழங்குவதிலே நமது மாவட்டம் முழுக்க அனைத்து கிராம பகுதிகள், நகர்பகுதிகள், பேரூராட்சி பகுதிகளிலே இருக்கக்கூடிய இந்த 976 கடைகள் மூலமாக இந்த தை திருநாள் பொங்கல் பரிசை வழங்குவதிலே நேற்றும் இன்றும் முனைப்புடன் செயல்பட்டு நாளைய தினம் இந்த நிகழ்ச்சியானது நாமக்கல்லிலே காலையிலே தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. அதனை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் அந்தந்த நியாய விலை கடைகளின் மூலமாக இது வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சரினுடைய மற்றொரு சிறப்பு திட்டம் தாய் மாணவர் திட்டமாகும். இந்த தாய் மாணவர் திட்டம் என்பது 65 வயதுக்கு மேற்பட்டோருக்கு அவர்களுக்குரிய ரேஷன் அட்டைக்கான பொருள்கள், குடும்ப அட்டை பொருள்கள் வீடு தேடியே வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து ஆணையிட்டு செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே நமது நாமக்கல் மாவட்டத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட உடைய குடும்ப அட்டைகள் என 66,000 குடும்ப அட்டைகள் கண்டறியப்பட்டு இப்பொழுது அவர்கள் இருக்கும் இடம் தேடி இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்குகின்ற பணி ஒவ்வொரு மாதமும் 5-6 தேதிகளில் அந்த பணி
ஆஹ், ஏறத்தாழ முடிவுற்று அனைவருக்கும் அந்த 65 வயதுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த தாய்மானவர் திட்டத்தின் மூலமாக அந்த ரேஷன் ஒரு வீடுக்கே சென்றடைகிறது என்பதை தெரிவித்துக்